ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் எஸ்டி குக்கிங்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வாழைக்காய் வறுவல் தான் பார்க்க போகிறோம். இந்த வாழைக்காய் வறுவல் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு நான் 3 ஏத்தம் வாழைக்காய் எடுத்திருக்கேன். அதை தோல் சீவி சின்னதாக துண்டு துண்டாக கட் பண்ணி வேக வச்சுருக்கேன் பாருங்கள். வேக வைக்கும்போது அதை கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து வேக விட்டுருக்கேன். இந்த கல் உப்பு எதுக்காக நான் இதில் சேர்த்துருக்கேன்னா, இந்த காயில் பிடிக்கிறதுக்காகத்தான். நம்ம கல் உப்பு இல்லாதவங்க பொடி உப்புன்னு சேர்த்துடலாம், பிரச்சனை கிடையாது. இப்போ வாழைக்காயில் இந்த உப்பு மஞ்சள் எல்லாமே பிடிச்சிரும். அதுக்கப்புறம் நான் ஒரு சீஞ்சட்டி அடுப்பில் வச்சு கொஞ்சமாக அதில் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். இந்த எண்ணெயில் ஒரு 10 சின்ன வெங்காயம், 2 பல் பூண்டு சேர்த்து இதுக்கு போட்டிருக்கேன் பாருங்கள். இதை நல்லா வதக்கிடணும். அதே சமயத்தில் நம்ம வேக விட்டுருந்தோம் இல்லையா வாழைக்காய், அந்த வாழைக்காய் வெந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாழைக்காய் வேக வைக்கும்போது ஒரு 3/4 பங்கு வெந்துட்டா போதும். ரொம்பவே வெந்துடக்கூடாது. ரொம்ப வெந்துட்டோன்னா அது நம்ம வறுக்கிறதுக்கு கஷ்டமாயிரும். அதனால தான் ஒரு 3/4 பங்கு வெந்துட்டா போதும். அடுத்ததாக நான் உள்ளி வதக்கி இருந்தேன்ல, அதுக்கு கூடவே ஒரு கைப்பிடி அளவு தேங்காய், துருவின தேங்காய் எடுத்து அதை பொன்னிறமாக வறுத்து எடுத்துருக்கேன். இதை ஒரு பாத்திரத்தில் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸில் போட்டு அடித்து எடுத்துருக்கேன் பாருங்கள். அடுத்ததாக ஒரு சீஞ்சட்டி அடுப்பில் வச்சு அதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன். நான் இந்த வறுவலுக்கு தேங்காய் எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா தேங்காய் எண்ணெயில் நம்ம செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். அதுக்காகத்தான் நான் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். இந்த தேங்காய் எண்ணெயில் கடுகு, கொஞ்சம் உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். இந்த கடுகும் உளுந்தம்பருப்பு பொரிஞ்சதும் அதில் 2 காஞ்ச மிளகா, கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நம்ம வேக வச்சு எடுத்துருந்தோம் இல்லை வாழைக்காய், அந்த வாழைக்காயை சேர்க்குறேன் பாருங்கள். வாழைக்காயெல்லாம் சேர்த்தாச்சு. கூடவே இந்த வாழைக்காய் சேர்த்ததும் அதுக்கு கூடவே நம்ம சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் நான் சேர்க்குறேன் பாருங்கள். 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு அதுக்கு கூடவே நம்ம பல்ஸில் போட்டு அடித்து எடுத்துருந்தோம்ல தேங்காய் வறுத்தது, அதையும் சேர்க்குறேன். அதுவும் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் நல்ல மிளகு பொடி சேர்க்குறேன். நல்ல மிளகு பொடி சேர்க்கும்போது டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் கூட தூக்கலாக இருக்கும். அதுக்காகத்தான் நல்ல மிளகு சேர்க்குறேன். அதுக்கு கூடவே கொஞ்சம் உப்பும் சேர்க்குறேன் பாருங்கள். உப்பு நம்ம ஆல்ரெடி காயில் சேர்த்தாச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம இந்த தேங்காய் வறுத்தது சேர்க்குறோம்ல, அதுக்காகத்தான் அதுக்கும் உப்பு தேவைப்படும்ல, அதுக்கு ஏற்றவாறு போல் நான் உப்பு சேர்க்குறேன் பாருங்கள். கூடவே நான் காயப்பொடி சேர்க்குறேன். காயப்பொடி எதுக்கு இதில் நான் சேர்க்குறேன்னா, இந்த வாழைக்காய் சாப்பிடும்போது ஒரு சிலருக்கு வயிற்றுக்கு பிரச்சனை வந்துடும், வயிற்றுக்கு ப்ராப்ளம் வரும். அதுக்காகத்தான் இந்த வயிற்றுக்கு ப்ராப்ளம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் காயப்பொடி சேர்க்குறேன் பாருங்கள். காயப்பொடி சேர்க்கும்போது மனமும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும், நம்ம வயிற்றுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடாது. அதுக்காகத்தான் நான் காயப்பொடி சேர்க்குறேன். எல்லாமே நம்ம இப்போ வாழைக்காயும் சேர்த்து வாழைக்காயில் மிக்ஸ் பண்ணியாச்சு. எல்லா பொடியும் எல்லாமே சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். நாங்கள் ஏற்கனவே இதை ட்ரை பண்ணி நான் சாப்பிட்ருக்கேன். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நமக்கு இப்போ கல்யாண வீட்டில் நமக்கு வாழைக்காய் வறுவல் தருவாங்க இல்லையா, அதே டேஸ்ட்டில் இருக்கும் பாருங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தோன்னா கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நமக்கு இந்த வறுவல் தயாராகி ரெடியாகி வந்துகிட்டே இருக்குது பாருங்கள். பார்த்தீங்களா, நமக்கு ரொம்ப வெந்துடவும் இல்லை, கரெக்டான பருவத்தில் கிடச்சிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. நமக்கு தயாராகிடுச்சு வாழைக்காய் வறுவல். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ